ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் நிஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்காயில் சிப்ஸ் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சக்கையை கட் பண்ணி அதுலேருந்து சொலையை மட்டும் எங்கள் அப்பா பறித்து கொண்டு வந்திருக்காங்க ஊர்லேருந்து. சரிங்களா, இது எப்படி கட் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். பெருசும் சின்னதுமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பெருசாக இருக்கிறது வேகாது, சின்னதாக இருக்கிறது கருகி போயிடும். அதனால் எல்லாமே ஒரே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே எங்கள் ஊரில் இந்த பலாக்காய் சீசன் வரும்போது நாங்கள் எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி போட்டு வச்சுருவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப மாதம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை தேங்காய் எண்ணெயில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம், அது கூட நல்லா தான் இருக்கும். அப்புறமா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பீஸை உள்ளே போட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துருச்சுனாலே எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறமா நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகிறீங்க, நிறைய போட தேவையில்லை. நிறைய போட்டுருச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது பலாக்காய் சிப்ஸுக்கு நம்ம உப்பு தேவையில்ல, அதனால நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் சால்ட்டை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற தேவையில்லை, உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அப்புறமா ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே சால்ட்டு பிடிக்கும். அப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கருக விடக்கூடாது, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 90% குக்கானால் போதும், ரொம்ப குக்காக தேவையில்லை. இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்சும் பொறிச்சு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. சரிங்களா, முதலே ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை டபுள் ஃப்ரை பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் திருப்பியும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல பொறிச்சோம் இல்லையா, அதை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டோன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது சக்கை வத்தல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் சக்கை வத்தல்னு சொல்லுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.